தூங்கி எழுந்து பார்த்தா மாமாவை காணோம். மாமா எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தா போய் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க. மாமா வீட்டுக்கு இன்றைக்கி நைட் ஷிஃப்ட், அதனால மெதுவாகவே சாப்பாடு செஞ்சுக்கலான்ட்டு வீட்டில் கொஞ்சம் சில பல திங்ஸ் எல்லாம் இல்லாதனால மாமாக்கிட்ட கேட்டால் கடைக்கு போகலாமா. நாங்கள் சரி போகலாம், நைட் ஷிஃப்ட் தானே போய் வந்துடலாம். நாங்கள் சரி சாப்பாடெலாம் செஞ்சுட்டு போகலான்ட்டு அவருக்காக கொஞ்சம் இருந்துச்சு பொரியல் செஞ்சு ரசம் வைக்கலான்ட்டு அவருக்காக கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணக்குள்ளே என்னால் முடியலன்ட்டு மாமா கொடுப்பப்ப நான் கட் பண்ணுறேன்னாங்க. மாமா கொஞ்சம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன்டேவாவது நீங்கள் செய்யுங்க மாமா அப்படின்னா மாமா செய்ய நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அவனோட ட்ரெஸ் அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். மாமாவுக்கு அது பிடிக்காதனால எப்படி அயன் பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு மாமாவும் அயன் பண்ணிட்டு இருந்தாங்க. மாமாவோட ஃபோனில் என்னோடய ஃபோட்டோ இருந்துச்சு. ஃபோட்டோவை பார்த்து இது யார் மாமா இந்த பாப்பான்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியல பாப்பா யாருன்னே. ஒரு கொஞ்ச நேரம் மாமா கூட சின்னதாக சண்டையெல்லாம் போட்டு சரி குளிச்சுட்டு வந்தாலான்னு குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டுங்க. எங்கே போகிறாங்கன்னு வாங்க சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எங்கே போகிறோங்க என்ன வாங்குறாங்கன்னு தெரியும். தலை ரொம்ப வலி எடுத்துகிட்டே இருந்துச்சுன்னு மாமா டேப்லெட் வாங்கி வந்தாங்க. அதை போட்டுட்டு கிளம்பிடலான்னு போட்டுட்ருந்தேன். எனக்கு டேப்லெட்டே சுத்தமாக ஆகாதுங்க. என்ன மாதிரி நீங்களும் யார் டேப்லெட் குடித்தவங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லுங்கள். வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சிங்க நானும் மாமாவும். இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டுனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மாமா கொஞ்சம் இருந்தனால பேச்சு துணைக்கு அப்படியே கிளம்பியாச்சிங்க. மாமா பூ வாங்கி தந்தாங்க, பூ வாங்கி வச்சுட்டு கிளம்பியாச்சு. அப்படியே ஜாலியாக நானும் மாமாவும் பேசிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக கிளம்பியாச்சுங்க. எங்கே வந்தாங்கன்னு பார்க்கலாமா. டிமார்ட்டுக்கு தாங்க வந்தேங்க. கொஞ்சம் திங்ஸ் இல்லை, எங்கேயாவது கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம், வீட்டில் சும்மா போர் அடிக்குதில்ல அப்படின்ட்டு இங்கே கொஞ்சம் விசிட் பண்ணலான்னு வந்துட்டேங்க. பருப்பு, அவரைக்காய், அந்த மாதிரி பீன்ஸ் கொட்டையெல்லாம் வந்து 1/4 கேஜி 1/2 கேஜி எல்லாம் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த டிமார்ட்டில் அப்படி இல்லையாட்டுக்குது, லூஸில் தான் இருக்குது. நம்ம வேணுங்கிறது நம்ம 1/2 கிலோ வேணுனாலும் 1/4 கிலோ வேணுனாலும் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் பேக் பண்ணி தந்துடுறாங்க. நெக்ஸ்ட் வீக் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மேலே போயாச்சு. மாமாவுக்கு பாக்ஸ் வாங்க. பாக்ஸ் ரொம்ப பெருசு எடுத்துருக்காங்க பாருங்கள். சின்ன பிள்ளைங்க கூட கொஞ்சம் எடுக்கிறாங்க பெருசாக. எங்கள் மாமா ரொம்ப சின்னசாக எடுத்துட்டாங்க. அப்புறம் கிளம்பியாச்சிங்க எல்லாம் முடிச்சுட்டு. அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாமா வேறு எங்கேயாவது போகலாமா, நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு மாமாவும் நானும் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பியாச்சிங்க. என்ன ஜூஸ் வாங்கினா முலாம்பழம் ஜூஸ் வாங்கினாங்க. நான் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கினேன். ஆரஞ்சு ஜூஸில் கொஞ்சம் கூட ஐஸே இல்லை, அதனால எனக்கு பிடிக்கவே இல்லை. முலாம்பழம் ஜூஸில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என் லைஃப்லேயே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த ஜூஸ் குடிக்கிறேன்னு மாமாக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். குடிச்சு முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பியாச்சிங்க வீட்டுக்கு. வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பாருங்கள். ரொம்பலாம் வாங்கலைங்க. சும்மா ஒரு 2-3 பொருள் மட்டும் வாங்கலான்ட்டு போயிருந்தேங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாமா. என்னோடய ஃபேவரட் சோன் பப்ளிங்க. பரவாயில்ல, டிமார்ட்டில் சொல்லிக்கிற அளவு ரொம்பலாம் இல்லை. இந்த பாக்ஸுங்க ஐட்டம் மட்டும்தான் ரொம்ப ரேட்டு. இந்த எண்ணெய் வந்து நாங்கள் இங்கே பக்கம் இருக்கிற மளிகை கடையில் வாங்கினா 200 நான் அங்கே வந்து 175 தான். நான் நினச்சேன் ஐயோ இன்னொரு லிட்டர் கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம். இப்போ தான் பில் எடுத்து பார்க்கக்குள்ள தான் அதில் தெரிஞ்சிச்சு ரேட்டுங்கெல்லாம். பரவாயில்ல, ஒர்த்து இந்த டிமார்ட். டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் பில்லை பார்த்து கரெக்டாக இருக்கா, அதோட ரேட் என்னென்னு பார்க்க மாட்டேன். இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் உட்காந்து என்னென்ன எவ்வளோ ரேட்டுன்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே ஒர்த்து தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி. சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் மாமா என்ன கூட வந்து கொஞ்சிட்டு இருந்தாங்க. செல்ல பிள்ளை, தங்க பிள்ளை. நாங்கள் போதும் நிறுத்துங்க. அப்புறம் ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு. மாமா கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நைட் ஷிஃப்ட்னால சாருக்கு தூக்கம் வரல. எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துடுச்சுனால நான் போய் தூங்கிட்டு இருந்தேன். அந்த கேப்லேயே எனக்கு மாதுளம்பழம்லாம் உளிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. மாமா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நைட் ஷிஃப்ட் போகிறதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன சாப்பாடுனா சப்பாத்தி செஞ்சு காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் போட்டு கிரேவி மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு அதை தான் செஞ்சுட்டு இருந்தேன். தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை வகைங்களெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து அதையும் கொஞ்சம் நல்லா அரைச்சி ஊற்றி நல்லா அந்த எண்ணெய் பிரிகிற வரையும் நல்லா வதக்கிடணும். தேவையான அளவு மசாலா வந்து மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி, இஞ்சி, பூண்டு கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா அரைச்சி இதோடு சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி அந்த கொதித்து வந்தது நம்ம வேக வச்சு இந்த பச்சை பட்டாணியும் காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை பட்டாணி கொஞ்சம் வேக வச்சுருந்தேன். அதுவே கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் அதை அரைச்சி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அது தனி டேஸ்ட்னு. இதோட இந்த சாப்பாடு வந்து நான் இதோட 3 டைம் நான் செய்கிறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. குழம்பு கொதிக்கிற கேப்லேயே நம்ம பாத்திரத்தில் விளக்கிடலாம். நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு அப்புறம் விளக்க முடியாதுன்ட்டு அந்த கேப்லேயே விளக்கிட்டு இருந்தேன். இந்த குழம்பு வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சுண்டி வந்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். கொத்தமல்லி இல்லாதனால நான் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிட்டேன். குழம்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அப்புறமா சப்பாத்தி சுட்டுலான்னு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டு தான் உட்காந்து பார்த்துருந்தேன். என்னோடய ஃபேவரட் சாங். இங்கேருந்து
கேட்டு வந்துட்டாங்க. சாப்பாடு செய்யலைன்னாங்க. இரு மாமா செய்கிறேன்ட்டு சரி சப்பாத்தி செய்யலான்ட்டு சப்பாத்திக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மாமா வந்திருந்தாங்க. அப்படியே மாமா கூட சேர்ந்து பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. சின்னதாக மாமா கூட கொஞ்சம் வைப் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். மாமாவும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. மாமா கிட்ட சொல்லி சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சுடுறதுக்கு லேட் ஆகும் மாமா, அப்படியே வேணா எடுத்து சாப்பிட்டுக்கிறீங்களான்னு அந்த உரண்டையில எடுத்து கேட்டு கொடு நான் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு மாமா வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு சப்பாத்தி சுடுறதுனாவே ரொம்ப கஷ்டம். அவங்ககிட்ட மாமா நீங்கள் சொல்கிறீங்களாண்ணே தேய்ச்சி தரேன்னாங்க. சரி பாப்பா நீ தேய் நான் சுட்டு தரேன்னாங்க மாமாவும். 2 பேரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த வைவில் 2 பேர் சுட்டு முடிச்சது கூட எங்களுக்கு கஷ்டமே தெரியலைங்க. வீட்டில் நைட் இத்தாங்க சாப்பாடு, வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். நைட் ஷிஃப்ட்டுக்கு மாமா 7:30க்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. மாமா சாப்பிடக்குள்ளே நானும் மாமா கூட சாப்பிட்டுக்குவேன். சாப்பிட்டு மாமாவும் ஷிஃப்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பத்திரமா இரு பாப்பா, இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கெல்லாம் ஊருக்கு போயிடலாம். நாங்கள் ஓகே மாமா ஜாலின்ட்டு மாமாவுக்கு ஒரு சின்னதாக பாய் சொல்லிட்டு வந்துட்டு மாமாவை கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் டிவியெல்லாம் பார்த்துட்டு மாமா மாதுளம்பழம் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டு நம்மளும் தூங்க வேண்டியதாங்க. எல்லாத்துக்கும் குட் நைட், சேஃபாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.